இங்க ஒருத்தன் ஒரு பெரிய மரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டு அங்கிருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு கிளை உடஞ்சி கீழே விழுந்துற. அப்புறம் கை வந்து ஒரு சைடு உள் வாங்கிக்குது. மரத்துல போய் முட்டுன்னு முட்டிக்கிட்டு இருக்கான். அந்த சத்தத்தை கேட்டு சில விலங்குகள்லாம் அங்க வர மாதிரி இருக்கு. அச்சோ ஏதோ பண்ணுங்க அம்பேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன் கை மேல ஏறி நின்றுட்டு முக்குன்னு முக்குவா. பக்கத்துல வந்ததான் தெரியுது அதெல்லாம் டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா தாயே ஏதோ பண்ணுமா அப்படின்னு சொல்லி கத்தா ஏறி ஒரு மிதிப்பா பாருங்க. கை வந்து கரெக்ட் ஆயிடும். கண் எடுத்து சுட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா சுட நிறைய அங்க வரதை பார்த்த உடனே என்னால ஒன்னும் காப்பாற்ற முடியாது கண்ணே, எப்படியே தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்ல அவளை எகிரி வேகமா குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அழகா எங்க போவான்னு பார்த்தா ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா. பார்த்தா அந்த சைடு பறக்கிற அந்த டைனோசர்லாம் வந்து நிக்குது. அச்சோ இது வேற இங்க நிக்குதே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போகலான்னு பாப்பா. அந்த நேரத்துல ஒரு டைனோசர் வந்து அவனை முடிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன இவ தானே இருக்கா இவ்வளவு பிடிக்கலான்னு சொல்லி இந்த சைடு வர அச்சோ இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாறை மேலே நின்றுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ரெண்டுமே அங்க வர அவன் உயிரோட தான் இருக்கான். வந்தவன டப்பார்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் முடிச்சு விட்டுருவான். இதாண்டா அப்சல்யூட் சினிமான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு விலங்கு வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படியே மேலே பார்த்து சுட்டு அந்த விலங்கை பயமுறுத்தி அனுப்பி விட்டுறா. இதாண்டா அப்சல்யூட் சினிமான்னு சொல்லி திரும்ப டைலாக் விடுவான். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணோம். எங்கடா பார்த்தா ஒரு பாறைக்குழியில போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத பெண்ணே வா எங்க வா அப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணை கூப்பிடுவா. பார்த்தா அந்த பொண்ணு சமாதானம் ஆக மாட்டா. காலையில சமாதானப்படுத்த ஆரம்பிச்சுவேன் நைட்டு வரைக்கும் உருட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் அந்த பொண்ணு சமாதானப்படுத்தின பாடு இல்லை.